ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/12/2024 29/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இதை வருஷப்படுத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன், தனுசுவில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து, அதாவது 2வது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 4 ராசிகள், அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 23/12/2024 அன்றைக்கி அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கும். அதாவது பொதுவாக ஒரு வருஷத்திற்கு 96 நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது. இதில் பார்த்தாலேயானால் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களும் தர்ப்பணம் பண்ணணும். அந்த மாதிரி மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் 3 நாள் 12 நாள் பண்ண வேண்டிய கட்டாயம். இது ரொம்பவும் விசேஷமானது, மிகவும் முக்கியமானதும் கூட. உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியார்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வருது. வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது. ஏகாதசி தேய்பிரையில் வருது. அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்தாலேயானால் அது வைகுண்ட ஏகாதசி. இது தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி. இதற்கு அடுத்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அந்த ஏகாதசி அன்றைக்கே சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம், அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம். அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது. திருவாதிரை சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம். ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழி கொண்டது 2 நட்சத்திரம், ஒன்று திருவோணம், இன்னொன்று ஆதிரை. இந்த 2 நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் சிவபெருமானுக்கும், ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பெருமாளுக்கும் மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது. இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம், லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம். அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த காலகட்டத்தில் அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது, அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது. இந்த 26/12/2024 அன்றைக்கி வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது. 27ஆம் தேதி 27/12 அன்னைக்கு அவளுடைய பெரிவாளுடைய ஆராதனை வருது. 28/12/2024 அன்றைக்கி சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய கடன் தீர்க்கும், அதுவும் தேய்பிரையில் வேறு வருது, கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும். இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்தேயானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு, அதாவது சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு, அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு, சிவபெருமான் வலம் வர்றதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும், உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது தவிர பண கஷ்டம்,
கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் இருந்து 8வது ராசியில், அதாவது 8வது ராசியில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா சந்திரன் என்பவர் மதிகாரகன். அவர் மறையக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம். எந்த ஒரு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திரனை பொறுத்தவரையிலும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு. அது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பி வைங்க. சந்தி இருக்கான்றதை பார்த்து முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். நீங்கள் இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்த உடனே நான் என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன். அதற்கப்புறம் உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தியின் மூலியமாக பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திர பாதம்னே தெரியாமல் இவ்வளோ நாள் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தாங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் நினச்சிட்டு மேஷராசியில் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் இருப்பா ரிஷபராசியில். இந்த மாதிரி உத்திரம், அதே மாதிரி இந்த உடைந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாதங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரே ராசியிலேயே இருக்கக்கூடியது இருந்தாலுமே நட்சத்திர பாதங்கள் வேறுபட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் வேறுபடக்கூடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை நல்லபடியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த நல்லபடியான திசையாக இருக்காது. இதற்கு முக்கியமான காரணம் அந்த சந்தி. அந்த சந்தி நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். நம்ம ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 23/12/2024 29/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா எந்த கிரகமும் வக்கரம் பெற்றால் அந்த கிரகம் பொதுவாக எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு எதிர்மாறாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் நீச்சம் பெற்ற கிரகம் உச்சமாக உங்களுக்கு உண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5, 10 இந்த 2 இடத்திற்கு உண்டானவர் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான். ஏன்னா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் பார்த்தோம்னா உங்களோட தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே நீச்சப்பட்டு இருக்கிறது. அதுவும் வக்கரகதி அடைகிறதன் மூலமாக திடீர் மாற்றங்கள் உங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பார். முயற்சிகள் கொடுத்து அதில் சிறு தடங்களை கொடுத்து அதன் மூலியமாக வெற்றியை பிறகு கொடுப்பார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் இருக்கார். 3-12 அதிபதி அவர் இருக்கக்கூடிய இடம் புதன் சுபத்துவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தனித்த புதன்
அதீத சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் வந்து சந்திரன், அதாவது புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், அதனால் எந்த எதிரிகளையும் வென்று வரக்கூடிய வாய்ப்புகளும், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், கடன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கொடுத்த கடன் திருப்பி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அமைய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். செவ்வாயினுடைய பார்வையும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய், அவருடைய பார்வையும் இருக்குது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய, அபிலாஷைகள்னால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறது பார்த்தாலேயானால் சிறு சிறு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் தனிச்ச 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதுனால வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 23/12/2024 29/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு சந்திரன் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 25/12/2024 அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்துத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர வந்து இந்த அழகுத்துறையில் இருக்கிறவங்க, இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, எளிதில் அழுகக்கூடிய பொருட்களான காய்கறி மற்றும் பழங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வரும். சந்திரன் 4ஆம் இடத்துல வர்றதன் மூலியமாக இது வந்து ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம். ஏன்னா திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். எடுத்த முடிவுகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். பரிவர்த்தனை யோகம் வருது. ராசிநாதன் ராசியிலையும் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் மாறி இருக்கிறது வருது. அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 5ஆம் இடம் ஆட்சி பெற்று போன செவ்வாயாக போகிறது. வக்கரகதி இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் வர்றார். சந்திரன் 6ஆம் இடத்தில் வர்றது 27ஆம் தேதி, அதாவது 29ஆம் தேதி இரவிலிருந்து 1ஆம் தேதி அதிகாலை ஒரு 7 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரம் வந்தே தீரும்.